டிசம்பர் 12. திருவருகை காலம் 2ஆம் வெள்ளி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தவெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை; நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை; இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார்; இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறு பிள்ளையாவோம். அன்பார்ந்த இணையதள நண்பர்களே, குழந்தை உள்ளம் அவசியம், ஆனால் சிறுபிள்ளைத்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இங்கே சுட்டிக்காட்டுவது அவரது தலைமுறையினரிடமிருந்த சிறுபிள்ளைத்தனத்தை. குழந்தை உள்ளம் இருந்தால் குறையின்றி வாழலாம், ஆனால் சிறு பிள்ளைத்தனம் இருந்தால் எல்லோரையும் எல்லாவற்றையும் குறை சொல்லி எல்லாமே குறையுள்ளதாக்கி விடுவோம். நாம் அடிக்கும் மேளத்திற்கெல்லாம் மற்றவர்கள் அனைவரும் அதற்கேற்ப ஆட வேண்டுமென்று நினைப்பது சிறுபிள்ளைத்தனம். சொல்லுவதற்கெல்லாம் ஆமாம் என்று தலையாட்ட வேண்டுமென்று எதிர்பார்ப்பதும் சிறுபிள்ளைத்தனமே. தலையாட்டுவதும் அறிவு முதிர்ச்சி பெற்றவரின் செயலல்ல. ஊரிலும் சமுதாயத்திலும் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஆழ்ந்து சிந்திக்காது, அறிவியல் பார்வையில் அணுகாது, இறையியல் புலமையில் புரிந்து கொள்ளாது, தூய ஆவியின் துணையில் உய்த்துணராது, கூட்டத்தோடு கும்பலாக, தலையாட்டி பொம்மையாக இன்று எத்தனை பேர் பங்குகளில் செயல்படுகிறோம். இது சிறுபிள்ளைத்தனம். யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை; இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார்; இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். உண்மைதானா? சிந்திப்போம். இறையாசீர். நன்றி.